ஆப்கானிஸ்தானின் பாலைவன தூசி நிறைந்த மண்ணின் மேல் இன்று வரலாறு மீண்டும் திரும்புகிறது. பக்ராம் ஏர்பேஸ் ஒரு காலத்தில் அமெரிக்காவின் வலிமைக்கு அடையாளமாக இருந்த இடம் இப்போது இந்தியாவின் கட்டுப்பாட்டுக்கு வந்துவிட்டது. அங்கு ஒரு காலத்தில் அமெரிக்க கொடி பறந்தது. ஆனால் இப்போது திரிவர்ண கொடி பறக்கிறது. இந்த செய்தி ஆசியாவுக்கு மட்டுமல்ல, வாஷிங்டனின் அதிகாரத் தாழ்வாரங்களிலும் குழப்பத்தை உருவாக்கியிருக்கிறது. அமெரிக்கா ஒரு காலத்தில் உலகத்துக்கு எஜமானனாக தோன்றியது. ஆனால் இப்போது இந்தியாவின் வளர்ந்து வரும் இராணுவ பலத்தால் அச்சத்துடன் பலவீனமாக தெரிகிறது. முழு அப்டேட் என்ன? முன்னால் விரிவாக பார்ப்போம். அதற்கு முன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உண்மையான தேசபக்தர்களைப் போல இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப். கடந்த சில வாரங்களில் ஆப்கானிஸ்தானில் நடந்து வரும் வேகமான மாற்றங்கள் உலகையே ஆச்சரியப்படுத்துகின்றன. அதில் இந்தியா எடுத்த இந்த முடிவு ஒரு பெரிய உத்தி குலுக்கலாக நிற்கிறது. ஒரு தோட்டா கூட உபயோகிக்காமல், எந்த அறிவிப்பும் செய்யாமல் இந்தியா பக்ராமை போன்ற வரலாற்றுச் சிறப்புமிக்க ஏர்பேஸை தன் உத்தி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. அமெரிக்காவுக்கு இந்த விஷயம் தெரியும் போது மிகவும் தாமதமாகிவிட்டது. இந்தியா இந்த பேஸை முழுமையாக தன் செயல்பாட்டு எல்லைக்குள் கொண்டு வந்தது. செயற்கைக்கோள் படங்கள் தெளிவாக காட்டின. பக்ராம் இப்போது இந்திய விமானப்படைக்கு முழு செயல்பாட்டு கட்டளை மையமாக மாறிவிட்டது. அங்கு C-7 குளோப் மாஸ்டர் விமானங்கள் தரையிறங்குகின்றன. சுகோய், தேஜஸ் போர் விமானங்கள் பறக்கின்றன. இந்திய இராணுவத்தின் மேம்பட்ட டாங்குகள், ஏவுகணை பிரிவுகளும் அங்கு தயாராகிவிட்டன. இந்தியா இந்த முழு நடவடிக்கையையும் மிக அமைதியாக நடத்தியது. அதனால் உலகின் மிக வலிமையான உளவு வலைப்பின்னல்களான CIA, MI6 கூட கவனிக்கவில்லை. இந்த செய்தி சர்வதேச ஊடகங்களில் முதல் முறையாக கசிந்த போதே இந்தியா ஆப்கானிஸ்தானில் தன் இராணுவ இருப்பை வலுப்படுத்தியிருந்தது. அமெரிக்கா உடனடியாக அதிருப்தி தெரிவித்தது. டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னார், இந்தியா பக்ராமை விட்டு விலக வேண்டும், ஏனென்றால் அது அமெரிக்காவுடையது என்று. ஆனால் இந்தியா ஒரு வரியில் உலகுக்கு தெளிவாகச் சொன்னது, இந்தியா யாரிடமும் அனுமதி கேட்காது, அது தன் பாதுகாப்பை மட்டுமே காக்கிறது. இந்த கருத்து வாஷிங்டனுக்கு மட்டுமல்ல, முழு மேற்கத்திய உலகுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தாலிபான் அரசும் இது பற்றி அறிக்கை வெளியிட்டது. ஆப்கானிஸ்தானில் இந்திய இருப்பு ஆபத்தல்ல, அது ஸ்திரத்தன்மைக்கு உறுதி என்று. இந்த வார்த்தை அமெரிக்காவுக்கு பெரிய அதிர்ச்சியாக மாறியது. ஏனென்றால் ஒரு காலத்தில் இதே தாலிபான் அமெரிக்காவுக்கு பெரிய தலைவலியாக இருந்தது. ஆனால் இப்போது அதே தாலிபான் இந்தியாவின் பக்கம் நிற்கிறது. இதே நேரத்தில் பாகிஸ்தானில் பரபரப்பு அதிகரித்தது. அங்கிருக்கும் டிவி சேனல்களில் எங்கும் இதே விவாதம் தொடங்கியது. இந்தியா இப்போது ஆப்கானிஸ்தானை தன் செல்வாக்கு வட்டத்துக்குள் கொண்டு வந்து விட்டது என்று பாகிஸ்தான் உளவு அமைப்புகளுக்கு பயம் தொடங்கியது. ஒருவேளை இந்தியா பக்ராமில் இருந்து கண்காணிக்க ஆரம்பித்தால் அவர்களின் எந்த இயக்கமும் மறைந்திருக்க முடியாது என்று. அதனால் பாகிஸ்தான் தன் மேற்கு எல்லையில் கூடுதல் படைகளை நிறுத்தியது. ஆனால் உண்மை என்னவென்றால், இந்தியாவின் தொழில்நுட்பத்திறன் பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. சில மைல்கள் தொலைவிலிருந்தே எதிரியின் இயக்கத்தை கவனிக்க முடியும். அமெரிக்கா மீண்டும் ஒரு முறை முயற்சித்தது. இந்தியாவின் மீது அழுத்தம் கொடுக்க சில ரகசிய அறிக்கைகளின்படி அமெரிக்கா தன் போர் விமானங்களை ஆப்கானிஸ்தான் மேகங்களுக்கு மேல் கண்காணிப்புக்கு அனுப்பியது. ஆனால் இந்தியாவின் கண்காணிப்பு எச்சரிக்கை அமைப்புகள் அவற்றை பின்தொடர்ந்தன. அப்போது டெல்லி நேரடியாக வாஷிங்டனுக்கு செய்தி அனுப்பியது, இந்த பகுதி இப்போது இந்தியாவின் பாதுகாப்பு வட்டத்துக்குள் இருக்கிறது என்று. இந்த செய்தி மிக தெளிவாகவும் வலுவாகவும் இருந்ததால் அமெரிக்க விமானங்கள் எந்த மோதலும் இல்லாமல் உடனே திரும்பின. இது உலகம் பார்த்த ஒரு தருணம். அமெரிக்கா பின்வாங்கியது, இந்தியா முன்னே வந்தது. பக்ராம் இப்போது வெறும் ஏர்பேஸ் மட்டுமல்ல, இந்தியா அதை சுயசார்பு, முழு சுதந்திர இராணுவ வளாகமாக மாற்றிவிட்டது. சூரிய சக்தி ஆலை, மருத்துவ பிரிவுகள், தொழில்நுட்ப ஆதரவு மையங்கள் எல்லாமே அங்கு தயாராக இருக்கின்றன. ஆப்கானிஸ்தான் மற்றும் சுற்றியுள்ள நாடுகளின் எல்லைகளில் ஒவ்வொரு அசைவையும் கவனிக்க இந்தியா தன் செயற்கைக்கோள் இணைப்பு அமைப்பையும் செயல்படுத்தியது. ரஷ்யாவும் ஈரானும் இந்தியாவின் இந்த நடவடிக்கையை வலுவாக பாராட்டின. அவர்கள் கருத்துப்படி இந்திய இருப்பால் ஆப்கானிஸ்தானில் ஸ்திரத்தன்மையும் வளர்ச்சியும் திரும்ப வரும். சீனா ஏற்கனவே அமைதியாகிவிட்டது. ஆனால் அந்த அமைதியில் அச்சம் தெளிவாக தெரிகிறது. ஏனென்றால் இந்தியாவின் இந்த அடி அதன் பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்துக்கு மிகப்பெரிய சவாலாக மாறிவிட்டது.
மறுபக்கம் அமெரிக்காவிலும் கருத்து வேறுபாடுகள் தொடங்கியிருக்கின்றன. சிலர் இந்தியாவை இப்போது நிறுத்துவது சாத்தியமில்லை என்கிறார்கள். மற்ற சிலர் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் அமெரிக்காவுக்கு இப்போது எந்த வழியும் மீதமில்லை. ஆப்கானிஸ்தானின் மீதான அதன் செல்வாக்கு முழுமையாக முடிந்துவிட்டது. தாலிபான் இப்போது இந்தியாவுடன் இருக்கிறது. இந்தியா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பக்ராமிலிருந்து தன் அடுத்த அடியை தீர்மானித்தது. இப்போது அங்கிருந்து ஆப்கானிஸ்தான் மட்டுமல்ல, முழு மத்திய ஆசியாவின் மீதும் இந்தியா கண் வைத்திருக்கிறது. இது இந்தியாவின் புதிய வலிமைக்கு அடையாளம். அமைதியாக இருந்தாலும் வலுவாக நிற்கும். ஆனால் கதை இங்கு முடிவதில்லை. வாஷிங்டனில் இரவோடு இரவாக அவசர கூட்டம் கூட்டப்பட்டது. ட்ரம்ப் ஆப்கானிஸ்தான் வரைபடத்தின் மேல் சிவப்பு பேனாவால் வட்டமிட்டு, இது நம்ம படைகள் ஒரு காலத்தில் இருந்த இடம், இப்போது அங்கு இந்திய கொடி எப்படி இருக்கு என்று கேட்டார். அவரது ஒரு ஆலோசகர், ஐயா, இந்தியா அங்கு நம்பிக்கை வென்றது, ஆயுதங்களை உபயோகிக்கவில்லை என்று பதிலளித்தார். அந்த வார்த்தையை கேட்டு ட்ரம்ப் கோபத்தில் மேசையில் கை ஓங்கி இதை தாங்க முடியாது என்றார். அதன் பிறகு தொடங்கியது ஆபரேஷன் சைலண்ட் ஸ்ட்ரைக், அமெரிக்காவின் ரகசிய உத்தி. அது இந்தியாவை அசைக்க தாலிபானில் சில குழுக்களுக்கு பணமும் ஆயுதங்களும் கொடுத்து இந்தியாவுக்கு எதிராக தூண்ட முயன்றது. ஆனால் இந்த இந்தியா பழைய இந்தியா இல்லை. இந்த திட்டத்தை சரியான நேரத்தில் பிடித்துவிட்டது. இந்திய உளவு அமைப்புகள் தாலிபான் தலைவர்களுடன் நேரடியாக பேசத் தொடங்கின. இந்தியா எதிரி இல்லை, நண்பன் என்று சொன்னார்கள். இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு ஆயுதங்களை கொடுக்கவில்லை, வளர்ச்சியை கொடுத்தது. சாலைகள், பள்ளிகள், மருத்துவமனைகள், மின்சார திட்டங்களில் வேலை தொடங்கியது. ஆப்கான் மக்கள் முதல் முறையாக ஒரு வெளிநாட்டை நண்பனாக பார்க்கத் தொடங்கினர். இந்த விஷயம் அமெரிக்காவுக்கு எட்டியதும் ட்ரம்புக்கு கோபம் தாங்கவில்லை. அவர் மிரட்டினார், இந்தியா பின்வாங்கவில்லை என்றால் பொருளாதார தடைகள் விதிப்போம் என்று. ஆனால் இந்தியாவின் பதில் மீண்டும் தெளிவாக இருந்தது. இந்திய வெளியுறவுக் கொள்கை எந்த அழுத்தத்துக்கும் அடிபணியாது. அதே இரவு இந்திய கடற்படை அரேபிய கடலில் தன் கடற்படை பயிற்சியை தொடங்கியது. அதில் பக்ராமிலிருந்து பறந்த போர் விமானங்களும் பங்கேற்றன. இந்த செய்தி தெளிவாகச் சொன்னது, இந்தியா இனி யாருடைய மிரட்டலுக்கும் பயப்படாது. தாலிபானும் ஒன்றாக அறிக்கை வெளியிட்டது. இந்தியா ஆப்கானிஸ்தானின் ஸ்திரத்தன்மைக்கு அடையாளம், நாம் ஒன்றாக எதிர்காலத்தை உருவாக்குவோம் என்று. இதை கேட்டு அமெரிக்கா, பாகிஸ்தான் இருவரும் கடுமையாக மாறினர். காபூலின் சந்தைகள் இந்திய கொடியின் நிறங்களால் அலங்கரிக்கப்பட்டு வைரலாகின்றன. இருளிலிருந்து எங்களை வெளியே கொண்டு வந்தது இந்தியா மட்டுமே என்று ஆப்கான் மக்கள் சொல்கிறார்கள். இந்த நேரத்தில் ஆப்கான் மக்கள் இந்தியாவை தங்கள் உண்மையான நண்பனாக கருதுகிறார்கள். அமெரிக்காவின் கடைசி முயற்சியாக பக்ராம் அருகே தன் ட்ரோன்களை அனுப்பியது. ஆனால் இந்திய மின்னணு அமைப்புகள் வானிலேயே அவற்றை ஜாம் செய்தன. ட்ரோன்கள் கட்டுப்பாட்டை இழந்தன. அது அமெரிக்காவுக்கு தொழில்நுட்ப தோல்வியாக மாறியது. இதனால் உத்திக் வெற்றி இந்தியாவுக்கு கிடைத்தது. வாஷிங்டன் தன் அறிக்கையில் எழுதியது, இந்தியா நம்பிக்கையால் கைப்பற்றியது, வலிமையால் அல்ல என்று. இதுவே புதிய அரசியல் கொள்கை. ட்ரம்ப் அந்த அறிக்கையை படித்தபோது அவரது முகத்தில் கோபமும் ஆச்சரியமும் தெரிந்தன. உடனே அவர் பென்டகன் தலைவரிடம் சொன்னார், நாம் ஆப்கானிஸ்தானில் $1 பில்லியன் செலவழித்தோம். இப்போது அங்கு இந்தியா ஆட்சி நடத்துகிறது. அங்கிருந்து பதில் வந்தது, ஐயா, இந்தியா அங்கு ஆயுதங்களால் அல்ல, நம்பிக்கையால் இருக்கிறது. அந்த ஒரு வாக்கியம் 100 ஆண்டுகளின் கதையையே மாற்றியது. இப்போது அமெரிக்காவுக்கு ட்வீட்கள் மட்டுமே மீதம் இருக்கின்றன. ஆனால் பூமியின் மேல் வலிமை இப்போது இந்தியாவுடையது. பக்ராம் இப்போது சுயசார்பு இந்தியாவுக்கு அடையாளமாக மாறிவிட்டது. அதே இந்தியா இனி யாருடைய அடிச்சுவட்டிலும் நடக்காது. இன்று உலகம் பார்க்கிறது. இந்தியா எடுத்த இந்த அடி வெறும் இராணுவ வெற்றி மட்டுமல்ல, இது புதிய புவி அரசியல் திசை. இது ஒரு சமிக்ஞை. இப்போது வலிமைகளின் சமநிலை மாறிவிட்டது. ஒரு காலத்தில் அமெரிக்கா வலிமையான கோட்டையாக இருந்தது. ஆனால் இப்போது அங்கு இந்திய கொடி பறக்கிறது. அதுவும் உறுதியாக, வலுவாக, தன்னம்பிக்கையுடன். நண்பர்களே, இது வெறும் இந்தியாவின் வெற்றி மட்டுமல்ல, ஒவ்வொரு இந்தியரின் வெற்றியும் கூட. ஏனென்றால் இந்த கதை ஒரே செய்தியை சொல்கிறது.
எந்த நாடும் சுயசார்பு ஆனால் உலகம் அதற்கு மரியாதையுடன் சல்யூட் அடிக்கும். வரும் காலத்தில் வரலாறு ஆப்கானிஸ்தானை பற்றி எழுதும்போது அமெரிக்கா எங்கு தோற்றதோ அங்கு இந்தியா வரலாறு படைத்தது என்றும் எழுதும். நண்பர்களே, இன்றைய சிறப்புகள் இவ்வளவுதான். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்துடன் நம்ம சேனலை ஃபாலோ செய்யுங்கள். மேலும் பல விஷயங்களுடன் மீண்டும் சந்திப்போம். அதுவரை ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.